சர்க்கரை கண்ட்ரோல் ஏன் பாய் பண்ணணும்? என்ன சார் சொல்கிறீங்க? சர்க்கரை அதிகமானால் அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமே சார். சர்க்கரைக்கு மருந்து எடுக்கிறவங்களுக்கு தானே பாய் இப்போ இதுவரை பிரச்சனை வந்திருக்கு. ஓகே. சர்க்கரை அதிகமாகி இறந்தவர்கள் எத்தனை பர்சன்டேஜ் பாய்? சர்க்கரைக்கு மருந்து எடுத்து இறந்தவர்கள் எத்தனை பர்சன்டேஜ் பாய்? தெரியுமா? தெரியல. சும்மா எல்லாரும் பயமுடுத்தி சர்க்கரை ஒரு நோயின்ட்டு சொல்லிட்டு பயமுடுத்தி அதை சாப்பிடுங்க சமமாகும் நார்மலாகும். நார்மல் பண்ணி என்ன பாய் பண்ண போகிறீங்க? அந்த இன்சுலின் ஒன்று சுரக்கணும்ல, அது சுரக்கிறதுக்கு ஏதாவது பண்ணீங்களா? நார்மல் எதுக்கு பண்ண போகிறீங்க எனக்கு புரியல. நார்மல் பண்ணால் அப்நார்மல் ஆகுமா ஆகாதா? அப்போனா ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் நார்மல் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? வேறு பொழப்புக்கே போக மாட்டிங்களா? வேலைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதா? சம்பாதிக்கணும். நார்மல் பண்ணும். அது பிரச்சனை எனக்கு வரவே கூடாதுன்னு என்ன தீர்மானம் எடுத்தீங்களா? அதாவது உங்களை நான் கேட்கல, ஜென்ரலாக கேட்குறேன் பாய், தப்பாக நினச்சிக்காதுங்க. இல்லை சார், அவங்க சார்பாக தான் நானும் பேசுகிறேன். என்ன ஒரு 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல காலையில் ஒரு 3 இட்லி 2 இட்லி குறைச்சிக்குவோம், மத்தியானம் சாப்பாடில் கொஞ்சம் குறைச்சிக்குவோம், அவ்வளோதான் சார். அப்போனா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது இது சாப்பாடினால் வந்த பிரச்சனை தான். இதையாவது புரிஞ்சிங்களே, ரொம்ப தெய்வ சாத்தம். அப்போனா நம்ம சாப்பிட்ட முறை தான் பிரச்சனை. ஓகே, இட்லி மாவு எங்கேருந்து அரைச்சிங்க? 5 இட்லிக்கு பதில் 3 இட்லி சாப்பிட்டேன்றீங்க. இட்லி மாவு எப்படி அரைச்சிங்க? ஒன்று இட்லி மாவில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை அரிசியில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை உளுந்தில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை நீங்கள் தோசை சுட்ட விதத்தில் பிரச்சனை இருக்கலாம், தோசை சுட்ட தவாவில் பிரச்சனை இருக்கலாம், இட்லி சுட்ட குண்டாவில் பிரச்சனை இருக்கலாம். அப்போனா இதெல்லாம் மாற்றணும்ல. எந்த வழியிலேருந்து பிரச்சனை வருதுன்னு தெரியல. நம்ம சமையல் முறை எப்படி இருந்தால் அது கூட மாற்றிருக்கலாம்ல. அப்புறமா நீங்கள் சாப்பிட்ட முறை எதாவது மாற்றினீங்களா? இல்லை சார், ஆகுது சாப்பிட்டு போயிடும். குவான்டிட்டி தான் கம்மி பண்ணீங்களே தவிர த வே யூ கன்சியூம் யுவர் ஃபுட் மாற்றலை. தெரியுதுங்களா பாய்? நம்ம அறியாமல் தெரியாமல் நல்லதுன்னு நினச்சி நம்ம கரெக்டாக பண்ணுறோன்னு நினச்சி கரெக்டாக தப்பு பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அப்போனா இது எல்லாமே புரியணும் உங்களுக்கு. புரியுதுங்களா? சர்க்கரை நார்மலைஸ் பண்ணுறீங்க. நார்மலைஸ் பண்ணுறனால என்ன நடக்கும்? அப்நார்மல் வரும் திருப்பி ஒரு 3 மணி நேரம் கழிச்சு. இப்போ நார்மலைஸ்னால் என்ன? அதாவது ரத்தத்தில் குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தி இருக்குது. அந்த குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ண ஒரு போதையை போடுறீங்க, ட்ரக் என்னும் பில்ஸ் என்னும் போதையை. அது நம்ம வெந்தயம் என்னும் போதையை கூட தான் போடுறீங்க. புரியுதுங்களா? அதை நம்ம மற்ற சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் கொடுக்குற சூரணம் கூட போதை தான், அதையும் போடுறீங்க. எந்த போதை ரத்தத்தில் போட்டாலும் ரத்தம் தன் பேராமீட்டர்ஸை மறக்கும். எப்போ? அந்த போதையோட எஃபெக்ட் இருக்கிறவர, அந்த இலையோட எஃபெக்ட் இருக்கிறவர, அந்த சூரணத்தோட எஃபெக்ட் இருக்கிறவர, அந்த எஃபெக்ட் முடிஞ்சு போச்சுன்னா அது திருப்பி பழைய பேராமீட்டர்ஸ் காட்டும். இதுதான் நீங்கள் நார்மல் நினச்சிட்டு இருக்கீங்க. புரிஞ்சு அறிஞ்சு வாழ்க்கையவன் வாழ்கிறானோ அவனுக்கு இது ஒரு நோயே இல்லை. புரிஞ்சுக்கும்ப. புரியுதுங்களா? இதுவரை இந்திய அளவில் 30% மக்கள் தான் மருந்து எடுத்துக்கிறாங்க. ஏதோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம், மற்ற 70% மாறணும்னு. புரியுதுங்களா? அந்த 30% நம்ம நினச்சா 25 கொண்டு வரலாம்ல. கொண்டு வரலாம் சார். வரும்ல. இப்போ இருக்கிற மீடியா பீப்புள்ஸ் நினச்சா கொண்டு வந்துட்டே தானே இருக்கீங்க. வரும். இன்னும் ஒரு 10 ஆண்டில் 20 ஆண்டில் 25 20 ஆகும். அந்த 20 10 ஆகி கம்மியாகும்ல பாய். அதுக்காக தான் இது புரிதல் வீடியோ. புரிஞ்சுக்கோங்க, சர்க்கரைக்கு மருந்து என்பது அவசியம் இல்லை. இவை எல்லாமே உங்கள் லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் டிஸார்டர். அதுக்கு உங்கள் வாழ்வியல் முறைகளை தான் நான் மாற்றணும்.
ஓகே, காலையில் ஒரு மாத்திரை, சாயந்தரம் ஒரு மாத்திரை, நைட்டு ஒரு மாத்திரை, சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு மாத்திரை, சாப்பிட்றதுக்கு பின்னாடி ஒரு மாத்திரை. என்னென்னா அது குழந்தைங்களுக்கு ஜெம்ஸ் பாக்கெட்டுக்கு கலராக சாப்பிட்ற போல மாத்திரையை சாப்பிட்டுட்ருக்கீங்க. ட்ரெயினில் போனால் மாத்திரையை சாப்பிட்டா நம்ம என்னமோ ரொம்ப போஸ்ட் பீப்புள்ஸ், எலைட் பீப்புள்ஸ் இந்த மக்களுக்கு நினப்பு. நம்ம என்னமோ ரொம்ப ஞானம் படைத்தவர்கள் நினப்பு. நிறைய பேர் அப்படி பப்ளிக்கில் நடந்துக்கிறாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் அவங்க அறியாமை காரணம், அவங்களோட செல்ஃபிஷ்னஸ் காரணம். ஏன்னா அவங்க சைக்கோசோமேட்டிக்காக அவங்க உடம்பில் பாதிச்சிருக்காங்க. மன ரீதியான பாதிப்புகள் அவங்க உடம்பில் இருக்குது. ஒரு வயசை தாண்டி இந்த மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கம்மியாயிட்டே வருது அர்த்தம். அந்த ஆதரவுக்காக ஏதாவது ஒரு போதையை தன்னுள் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அந்த போதையினால் அவங்களுக்கு நரம்பு சுண்டுது, ரத்தம் ஓட்டம் சுண்டுது, ருமட்டாய்டு வருது லேடிஸுக்கு, ஆம்பளைங்களுக்கு ஸ்ட்ரோக் வருது, நரம்பு தளர்ச்சி வருது, பார்க்கின்சன் வருது. இதை நான் சொல்கிறனாலலாம் வராது கிடையாது. நல்லா அவங்க உற்றார் உறவினர் அக்கம் பக்கத்தினால் யார் யார் என்னென்ன வருஷத்தில் என்னென்ன மருந்து மாத்திரை எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துதோ நீங்கள் போட்டு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அப்போனா வாழ்வியல் முறைகளை மாற்றணும், நம்ம எண்ணங்களை மாற்றணும், நீங்கள் வெளிப்படுகிற முறைகளை மாற்றணும். ஓகே சார், இப்போது வாழ்வியல் முறை மாற்றம், அப்புறம் உணவு பழக்க மாற்றங்கள்லாம் மாற்றணும்னு சொன்னீங்க. அது எப்படின்னு சொன்னால் நானும் தெரிஞ்சுக்க, மாற்றிருக்கிற மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா சுகருக்கு வந்து மெடிசன் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கு வந்து மாற்றங்கள் இருந்தால் போதும் அப்படின்னு. அது என்ன மாற்றம் சார், அதுக்கு வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வெந்தது, வேக வச்சது, அவிய வச்சது தான் சாப்பிடணும். ஓகே, வடித்ததை தான் சாப்பிடணும். வடித்ததை குழச்சி தான் சாப்பிடணும். கொலைய வச்சு சாப்பிடக்கூடாது, மணியாக சாப்பிடக்கூடாது. இதுக்கு என்னன்னு டெஃபினேஷன் திருப்பி கேட்பீங்க. அதை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். எனக்கு வடிக்கவே தெரியாதுன்னா வடிக்க கற்றுக்கோங்க. பிறக்கும்போது பேச தெரிஞ்சால் பேசுகிறோம், நடக்க தெரிஞ்சால் வாரோம். இல்லை வடிக்க கற்றுக்கிங்க. ஒரு வாரத்தில் வடிக்க கற்றுப்பீங்க. சாதம் வடிக்கும்போது அது அதே பானையில் தான் தட்டை வச்சு வடிக்கணும். நிறைய பேர் நான் பானையில் தான் சார் வடிக்கிறேன்ட்டு பானையில் சாதம் கொதித்த உடனே தூக்கி நம்ம பிரியாணி கடைகள்லாம் போடுவாங்களே அதே போல் பாத்திரத்தில் போட்டுடுறான். அம்மா தாயே, சாதம் தண்ணியை வடிக்கும்போது தண்ணியில் இருக்கிற சூடும் அந்த பானையில் இருக்கிற சூடும் அந்த அரிசியை தம் பண்ணி இன்னும் வேக வைக்குமா? அதான் தம்மு. புரியுதுங்களா? அதனால தான் சாதத்து தண்ணியை வடிப்பாங்க. பாதி பேர் வீட்டில் நாங்கள் வடித்த சாதம் தான் சாப்பிட்றோன்ட்டு அந்த வெஜிடபிள் க்ளீன் பண்ணுறது இருக்குல்ல, அதில் தூக்கி போட்டுட்டு அங்கனத்து பக்கத்துலேயே போட்டு போயிடும். அங்கன பக்கத்தில் போட்டது சோறை திங்கலாமாம்மா? அப்படி தான் சாப்பிட்டுட்ருக்காங்க அன்ஹெல்த்தியாக. கேட்டால் நான் வீட்டில் தான் சமைக்கிறேன்ட்டு. இந்த முறைகள்லாம் மாற்றணும். புரியுதுங்களா? அதே போல் எந்த ஒரு பட்சணம் வச்சாலும், எந்த ஒரு சைட் டிஷ் வச்சாலும், சைட் டிஷ் நிறைய போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடணும். நிறைய குழம்பு ஊற்றி சாதத்தை பிணைஞ்சு சாப்பிடணும். அதாவது ஒரு குழம்பு ஊற்றுறீங்க, குழம்பு அவங்க ஊற்றும் போதே பிணைஞ்சி தூக்கி வாயில் போடுறது நிறைய பேர் போடுறாங்க. எங்கே மற்றவன் வந்து நம்ம தட்டிலேருந்து பிடிங்க எடுத்துகிட்டு போகிறேன். குழம்பு ஊற்றின உடனே நல்லா பிணைஞ்சி நல்லா ஒரு 2 நிமிஷம் பிணைங்களேன். நல்ல பிணைஞ்சு அது கொத்தாக வரும்போது அப்போமே தெரியும் உங்களுக்கு. அந்த ஸ்மெல்லிலே இதில் உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு போடலாம். சாப்பிடாம உங்களுக்கு தெரியும். உப்பு தூக்கி போட்டு நல்லா பிசைஞ்சு அப்புறமா எடுத்து வைங்களேன். நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாப்பா? நீங்கள் சொல்லும் போதே நல்லா இருக்குது. இதை தான் நம்ம தாய் என்ன பண்ணுவா? ஊட்டுவா. தாய் என்ன பண்ணுவா? குழம்பு ஊற்றினா தூக்கி வாயில் வச்சுருவாளா? இல்லை, நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு சட்டி சாதம் சாப்பிடுவோம் பாய், பசியே இருக்காதானா? புரியுதுங்களா? அப்போனா சாப்பாடு என்பதை நாம் பிசைந்து சாப்பிடணும். ஆனால் இப்போ நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது எல்லாமே எதுவுமே பிசைஞ்சு சாப்பிட முடியாது பாய். பிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ண தொட்டு சாப்பிடும் ஸ்டைல் ஜீரணமான இல்லை. மறுநாள் காலையில் உன் ஸ்டைல் உன் பாத்ரூமில் தெரியும்.